அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்ப டிஎன்எஸ்ஆர்பி 2026க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அதோடைய ஷெடியூலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதினவங்க நிறைய மாணவர்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா சார், இல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம் வந்து ஏகப்பட்ட கேசஸ் பார்த்துன்னு இருந்தது. இப்போ இப்பயும் அந்த கேஸ் வந்து கரண்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரைனிங் போயிட்டாங்க. அதாவது நீங்க கேஸ் ஃபைல் பண்ண உங்களுடைய ரிசல்ட் அடுத்தடுத்த ப்ராசஸ் வேணா லேட் ஆகும். ஆனா இது எக்காரணம் கொண்டும் ஸ்டாப் ஆகாது. எக்ஸாம் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிலபஸ் இதெல்லாம் வந்து ரீசன் அது டிஎன்எஸ்ஆர்பி சைட்ல இருந்து அதை மாத்திருவாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது இப்ப அதெல்லாம் இன்னும் கூடிய விரைவில் உங்களுக்கு ரிசல்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. இப்ப இந்த எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க பிசிக்கல்ஸ் எல்லாம் நல்லா அட்டன் பண்ணுங்க, பிசிக்கல்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய தேவை என்னன்னா அடுத்த ப்ராசஸுக்கு நம்ம எப்படி ஃபுல் ஸ்டார் அடிக்கலாம், அதுதான். அதே மாதிரி பிசி மாணவர்கள் வந்து இப்ப 3 மார்க் வந்து கோர்ட்ல கொடுக்குறாங்க, கோர்ட்ல கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்ப ஆல்ரெடி அந்த 3 மார்க் வந்து ஆட் ஆனா இப்ப ஆல்ரெடி கட் ஆஃப்குள்ள வராதவங்களுக்கு இந்த 3 மார்க் ஆட் ஆனா கட் ஆஃப்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிசிக்கல் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்களுக்கு பிசிக்கல் நடந்து அதுக்கப்புறம் தான் ஓவரால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இதுல பாதிப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி பிசிக்கலெல்லாம் பண்ணி நீங்க ஒரு செட்டப்ல இருக்கிறது பாத்தீங்களா, இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் சரி எல்லாமே சரி. அப்ப அந்த செட்டப்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏன்னா நீங்க ஃபுல் ஸ்டார் அடிச்சிருந்தீங்க. கட் ஆஃபோட இப்ப பிசிக்கலுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் கூட்டிருந்தாங்களே அதை விட ஒரு 3 மார்க் 4 மார்க் அதிகமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. பிசிக்கல்ல 24 மார்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா போன வாட்டி கட் ஆஃபை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பருடைய குவாலிட்டி கொஞ்சம் டஃப். போன வாட்டி ஒரு 48 பேர்கிட்ட 70க்கு 70 போட்டிருந்தாங்க. அப்ப இந்த வாட்டி கொஞ்சம் டஃப். அதனால உங்களுக்கு கட் ஆஃப் வந்து போன வாட்டி கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப அதிகமா குறையாது. ஒரு 1 மார்க் 2 மார்க் குறையலாம், அவ்வளவுதான். அதனால இருந்தாலும் அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்கும். சரி, ஓகே, ஆல்ரெடி நான் எழுதிட்டேன், அதுல எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு நீங்க ஏதோ உங்களுடைய நேரம் அந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டீங்க. இப்ப இதுக்கப்புறம் இந்த 2026 அதான் ஆனுவல் பிளானரே விட்டுருந்தாங்க. இப்ப இந்த இதுல விட்டுட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர்னு ஒண்ணு கிடையாது. டிஎன்எஸ்ஆர்பி வந்து அப்பப்போ போடுவாங்க, அதை எடுப்பாங்க, திரும்ப போடுவாங்க, அதை எடுத்துருவாங்க வெப்சைட்ல. ஆனா இந்த வாட்டி ஆனுவல் பிளானர்னு ஒண்ணு போட்டுருக்காங்க. இப்போ அந்த ஆனுவல் பிளானர்ன்றது உங்களுக்கு ஒரு டார்கெட் மென்ஷன் பண்ற மாதிரி, அதை வச்சுதான் நீங்க டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி எக்ஸாமுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தயாராகி. இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். இந்த விருப்பம் இருந்தவங்க ஜாயின் பண்ணி தாராளமா பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் மெத்தடே டோட்டலா மாறி போச்சு. ஸ்டேட்மெண்ட் வைஸா எடுக்கிறாங்க, பொறுத்துக எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மனோரமா இயர் புக்கெல்லாம் நல்லா கொஸ்டின்ஸ் அதுல இருந்து நிறைய ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் கிட்ட அதுல இருந்துச்சு. அப்ப நம்ம எந்தெந்த பார்ட்ஸை முதல்ல கவர் பண்ணி படிக்கணும், எந்தெந்த ஏரியாவை நம்ம கிளியரா படிக்கணும். இப்ப நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம், சில டாபிக் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தரும். சில டாபிக் சயின்ஸ் எல்லாம் மேக்சிமம் கெமிஸ்ட்ரி எல்லாம் விட்டுருப்போம். ஆனா இந்த வாட்டி நீங்க இது மாதிரி படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஏதோ சொல்ல வராங்க. நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடே டோட்டலா மாத்துங்க அப்படின்னு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் பிளஸ் பொறுத்துக இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம், டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறோம். இப்ப சைக்காலஜி வந்து சிலாகிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. 12 கொஸ்டின் கேட்பாங்க, 13 கொஸ்டின் கேட்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்ப ஒவ்வொரு எக்ஸாமுடைய பேட்டர்னையும் மாத்தக்குள்ள எஸ்எஸ்சி ரேங்க்ல கொண்டு வராங்க. இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம், இப்ப ரயில்வே எக்ஸாம் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த ஆங்கிள் வந்து அவங்க அதாவது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே இப்படிதான் கொஸ்டின் செட்டப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் வர்ற அமைப்பு மாதிரி இப்ப மாத்துறாங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க டிஎன்பிஎஸ்சியில எழுதுற ஸ்டேட்மெண்ட் கூட ஆன்சர் பண்ணிடலாம். அதுல 4 கொடுத்து இதுல 2 சரி 2 தவறுன்னு கூட கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், இந்த சயின்ஸ் எல்லாம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா வாய்ப்பே கிடையாது, அவங்களாலே அட்டன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அதனால
இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் 2026க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் நடக்குது. இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்க. மொத்தம் உங்களுக்கு வந்து நான் வந்து டார்கெட்டு 5 மாதம் 5 மந்த் தான் உங்களுக்கு டார்கெட். வாரத்துல 2 டெஸ்ட் நடக்கும். வாரத்துல 2 டெஸ்ட், அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 3 நாள் நான் கேப் கொடுப்பேன். உங்களுக்கு அந்த 3 நாள்ல என்னென்ன படிக்கலாம் கிளியரா, ஒரு நாளைக்கு 2 பாடம், சைக்காலஜில ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக்ல A to Z வரைக்கும் உங்களுக்கு அந்த டாபிக்கை பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அந்த 3 நாள் டைம் இருக்கக்குள்ள நீங்க பண்ண வேண்டியது வேலை என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 பாடம், அப்ப 3 நாள் தரல, அப்ப 6 பாடம் ஆயிடும். அப்போ ஒரு நாளைக்கு 2 பாடம், அந்த 6 பாடம் கிளியரா முடிக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜில ஒரு டாபிக் தரேன் அப்படின்னா, பேசிக்ல இருந்து டஃப் வரைக்கும் நீங்க பாத்துக்கணும். டைப் எத்தனை இப்போ 5 டைப் இருக்குன்னா அந்த 5 டைப்புமே உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்போ அந்த 5 டைப்ல இருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் செட்டப் பண்ணுவேன். அப்ப இது மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஐயோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாமோ, இதை நம்ம விட்டுட்டோமோ அதை விட்டுட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இப்ப நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆரம்பத்துல இருந்து அதை கொண்டு வர போறோம். இது எப்படி வேணாலும் கேளு, என்னால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறேன். எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டும் பொறுத்துக இந்த மாதிரி தான், எல்லாத்துலயும் ட்விஸ்ட் தான். ஏன்னா இதெல்லாம் இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் பண்ண அந்த அப்படியே உங்களுக்கு அதுல வரும். மொத்தம் உங்களுக்கு 50 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க. இப்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான், உங்களுக்கு ஃபீஸே 1000 ரூபாய் மட்டும்தான். இந்த 1000 ரூபாய் வந்தது 5 மாதம். இந்த 5 மாதத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து கிளியரா உங்களுக்கு ஒரு 6th இருந்து தான் போறேன், பேசிக்ல இருந்து தான் போறேன். நான் ஷெடியூல் காட்டுறேன் பாருங்க, பேசிக்ல இருந்து கொண்டு போறேன். அப்ப பேசிக்ல இருந்து நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம 10th 11th 12th போகல அது உங்களுக்கு ஆர்டரா புரியும். நம்ம எடுத்த உடனே இப்ப சயின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதான் ஜிபே, போன்பே, பேடிஎம் எது வேணாலும் பண்ணுங்க. இதான் நம்பர் 7904182924. இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு, இதான் வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களை குரூப்ல சேர்த்துருவேன். அதாவது நமக்கு எப்படின்னா, கனவு மெய்ப்பெற வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். நான் காலகாலத்துக்கு படிச்சுனே இருப்பேன் ஆனா பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அது நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க. அதை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாமும் நீங்க கடந்து போயினே இருக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் மிஸ்டேக் பண்றீங்க. இப்ப பிசிக்கல்ல போறீங்கன்னா ஒரு ஸ்டாரை விடுறீங்க அப்படின்னா லாங் ஜம்ப்ல ஒரு ஸ்டாரை விடுறீங்க அப்படின்னுக்குள்ள அது உங்களுக்கு மிஸ்டேக் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், லாங் ஜம்புக்கான பிராக்டிஸ் தான் ஹெவியா பண்ணுவோம். அது மாதிரி எக்ஸாம்ல நீங்க கிளியர் ஆகல அப்படின்னா அப்ப எக்ஸாம்ல நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்க மிஸ் பண்றீங்க. ஒரு சயின்ஸா இருக்கலாம், இல்ல ஹிஸ்டரியா இருக்கலாம், ஜியாகிரபியா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பாலிட்டியா இருக்கலாம், சைக்காலஜியா இருக்கலாம். எது அப்படின்னு நீங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்ல என்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றத அனலைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஒழுக்கமும் அந்த இதுதான், தேடுதல் தான். ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் பாயிண்ட் அப்படி நெட்ல போட்டாலே வந்துடும். அதெல்லாம் நீங்க சின்னதாக எடுத்து வைக்கணும். ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு 2 நாட்டுக்குள்ள ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரை பத்தி, அந்த நாட்டை பத்தி, அதை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் தேடுதல். இந்த தேடுதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட பண்றீங்களோ அது கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வெற்றின்றதுல நீங்க எந்த ஒரு எக்ஸாம்லையும் சரி, தேடுதல் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒழுக்கம்ன்றது எப்படி, ஒழுக்கம்னா குளிக்கிறது, நம்ம சாப்பிட்ற முறை அது கிடையாது. ஒழுக்கம்ன்றது என்னன்னா, காலையில நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், ஒரு 4 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னா அதை நீ கரெக்டா கடைபிடிக்கணும். அந்த 4 மணிக்கு எழுந்திருப்பேன், அப்ப 4 to 7 படிப்பேன், 3 மணி நேரம் நான் கிளியரா படிப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மற்ற வேலைகள். அது மாதிரி நீங்க ஒரு நாளும் அந்த கரெக்டான டைமிங்க போக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். எப்பயுமே ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டினியூட்டியா இருக்கணும். அதை நம்ம ஒரு நாளையும் நம்ம தவறு விடக்கூடாது. அட்லீஸ்ட் நீ ஆமை வேகத்துல போனாலும் முன்னேறி போகணும். நான் வேகமா போறேன்னு சொல்லிட்டு முயல் மாரி வேகமா போறேன்னு போய் சரிக்கிடக்கூடாது. ஆமை வேகத்துல போனாலும் முன்னேறி போயினே இருக்கணும். இப்ப இன்னைக்கு நான் இதை படிச்சேன், நாளைக்கு இதை படிச்சேன், நாளைக்கு ரிவிஷன் பண்றேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பா நீங்க கடந்துக்குன்னு போயினே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றி ஆகிடும்.
வெற்றி அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. நிறைய பேர் நினைப்பீங்க நான் இந்த எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு நாள் ஒரு எக்ஸாம்லயும் பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா முதல்ல நம்மளுடைய மனசுக்கு வந்து கான்பிடென்ட் வரணும். கான்பிடென்ட் வரணும்னா எப்படி வரும்? சும்மா இருந்தீங்கன்னா வந்துருமா? சும்மா நான் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் எல்லாம் இருக்கிறீங்க, நான் டியூட்டியை பார்த்துக்கின்னு இப்படியே போயினே இருக்கிறேன், இதை பத்தி பேசினே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கான்பிடென்ட் வந்துருமா? வராது. ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் படிக்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு நீங்க ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிங்க, அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம், அது மாதிரி படிச்சீங்கன்னா ஒரு நாளும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிக்க உங்களுக்கு டைமிங் கூடிக்கிட்டே போகும். படிக்கிற டைமிங் கூட்டிட்டு போகும். அதோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விருப்பத்தோட படிக்கணும், வேண்டாம் வெறுப்போட படிக்கவே கூடாது. அது மாதிரி உங்களுக்கு நீங்க சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, எடுத்த உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அப்படியே படிக்கவே கடுப்பா இருக்கு, சயின்ஸ் பேரை பார்த்த உடனே மூடிடும். ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல நீங்க அந்த புக்கை எடுத்து படிச்சீங்கன்னா வேஸ்ட், டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட். இன்னைக்கு சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, சரி ஓகே, உங்களுக்கு ஹிஸ்டரி எடுத்து படிக்கல ரொம்ப ஈஸியா இருக்கா, அப்ப ஹிஸ்டரியை படிச்சிட வேண்டியதான். இல்ல எதனா யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்களா, தாராளமா பார்க்கலாம். அது மாதிரி அது ஒரு விஷயத்திலயும் நம்ம எப்படி டைம் இப்ப வேஸ்ட் பண்றோம், தேவையில்லாத பாக்கிறத விட இதை போய் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாருங்க. இல்லைன்னா இப்ப வீடியோ பாக்குறீங்களா, அப்படி இல்லையா, ஓகே, இப்ப டிராவல்ல போறீங்களா, அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இப்ப அளவீடுகள்னு ஒரு பாடம் இருக்கு, இப்ப அந்த பாடத்தை பத்தி நீங்க என்ன பண்ணலாம், வீடியோ கேட்கலாம். அது மாதிரி உங்களுக்கான நேரத்தை நீங்க தான் சரியா பயன்படுத்திக்கணும். நேரம் இல்லை, டைமிங் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், இப்ப டியூட்டிக்கு போறீங்க, இப்ப நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க, இப்ப ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டார் வைக்கணும் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டாரை வைக்கணும் அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய அந்த வழி தெரியும். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி போலீஸா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த ஸ்டாருடைய பெருமை தெரியும். அந்த ஸ்டாரை வைக்கிறதுக்கான எஃபெக்ட், அதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டி அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப வெளியில இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே என்ன தெரியும்னா ஈஸியா பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். அது மாதிரி அந்த மனசுல அந்த ஒரு எண்ணம் வரவே கூடாது. படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், கரெக்ஷன் பார்க்கணும், அடுத்த டெஸ்ட்ல நம்ம இதை விட அதிகமா மார்க் எடுக்கணும். இப்ப இந்த டெஸ்ட்ல நீங்க 40 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஓகே, அடுத்த டெஸ்ட்ல நீங்க 50 எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க. அப்போ நீங்க அடுத்த டெஸ்ட்ல உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்ல நான் ஒரு 50 எடுத்துட்டு அடுத்த டெஸ்ட்ல 40 எடுத்துட்டீங்கன்னா நீங்க சரிக்கிட்டீங்க. அப்ப அடுத்தடுத்த டெஸ்ட்ல இது மாதிரிதான் ஒரு டெஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், படிப்படியா நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம அந்த டெஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். சும்மா நான் படிச்சுனே இருந்தாலும் பாஸ் பண்ண முடியாது. படிச்சுனே இருந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை போய் பார்க்கக்குள்ள எல்லாமே படிச்சது எல்லாமே ஆப்ஷன்ல இருக்கும், எது ஆன்சர்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், டெஸ்ட் பிராக்டிஸ் ரொம்ப மஸ்ட். இப்பல இருந்து நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 மாசத்துல நீங்க டெஸ்ட் எல்லாத்துமே வச்சீங்கன்னா ரிவிஷன், டோட்டலா ரிவிஷன் பண்ணணும். அப்ப கொடுத்த ஆப்ஷனுக்கெல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்களே அதுல சைட்ல என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். அப்ப இது மாதிரி வரீங்க, ஒரு இன்வால்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அதாவது நம்ம இந்த காலத்தை வேஸ்ட் பண்றத விட 6ல இருந்து 12th வரைக்கும் கிளியரா முடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப கால்ஃபர் வர்ற நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, டோட்டல் ரிவிஷன். அதுக்கப்புறம் வெரி ஃபுல் டெஸ்ட் தான் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மாசம் கேப் தருவாங்க. அப்ப அந்த 3 மாசத்துல ரிவிஷன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்ப ஒரு 400 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப இந்த 400 பேர்லயே நான் ஒரு ஆள் கன்ஃபார்ம்னு உங்களுக்கு அந்த கால்ஃபர்லயே தெரிஞ்சிடும், இந்த வாட்டி நான் எஸ்ஐ அடிக்காம போக மாட்டேன், பிசிக்கு அடிக்காம போக மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்துடும். கான்பிடென்ட் அப்பதான் வரும், நீங்க படிக்காம இருக்கலாம், உங்க மேல நம்பிக்கையே வராதுங்க. ஆனா எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க பாத்தீங்களா, அப்போ உங்களுக்கு வரும்போது ஒரு கான்பிடென்ட், அதுதான் கான்பிடென்ட், கண்டிப்பா நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். இப்ப நம்மளுடைய டெஸ்ட் 8வது இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்ப ஆல்ரெடி அட்மிஷன் போய் தான் இருக்கு. இப்ப ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம அதாவது SOCO ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா இல்லையான்றதுதான் உங்களுடைய டவுட்டே. அவங்க தனியா ஒரு PDF கொடுத்துருந்தாங்க. SOCO வாய்ப்பு இருக்குங்க, 150 போஸ்டிங் ஆல்ரெடி 75 இருக்கு, கண்டிப்பா ஒரு 100 கண்டிப்பா எடுப்பாங்க. SOCO கம்பல்சரி உண்டு. இதுல சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட், அதுவும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா இப்ப நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப ஃபிங்கர் பிரிண்ட்ல கம்பல்சரி என்ன பண்ணுவீங்க, 20% கேட்டகரியில உள்ள வந்துருவீங்க. இதை நீங்க நல்லா தக்க வச்சு நல்லா படிச்சுனே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது SI தாலுக்கு வரும்.
இப்ப 2 எக்ஸாம் உங்களுக்கு என்னது அடுத்தடுத்து இருக்கு. அப்ப உங்களுக்கு இல்லைன்னா ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு இது. இந்த இந்த வாய்ப்பை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இப்பல இருந்து இப்ப எஸ்ஓசிஓக்கும் படிக்கிறீங்க, தாலுக் எஸ்ஐக்கும் படிக்கிறீங்க. அப்ப இப்பல இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே, அதாவது நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. அதை திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் 100 தடவைக்கு மேல பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க. இப்ப நான் வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன். மொத்தம் வந்து உங்களுக்கு சிலபஸே 3 பார்ட்டா தருவேன். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு உங்களுக்கு சிலபஸே 3 பார்ட்டா வரும். இப்ப நான் கொடுத்திருக்கிறது பார்ட் ஏ, இது வந்து 2 மந்த்துக்கு தான். அடுத்தது பார்ட் பி, அது 2 மந்த்துக்கு வரும். பார்ட் சின்றது ஃபுல்லா ரிவிஷன்ஸ், அது 1 மந்த். இப்ப இது மாதிரி உங்களுக்கு நான் 3 ஷெடியூலா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்பேன். இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஷெடியூல போடுறேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 டெஸ்ட் இருக்கும். இந்த 15 டெஸ்ட்டுக்கும் உண்டான ஷெடியூல்ஸ் இதுல இருக்கு. இதுல நம்ம 9th வரைக்கும் முடிச்சிருவோம். அடுத்தது பார்ட் பில நம்ம வந்து 10th 11th 12th போயிடுவோம். புரியுதுங்களா? அதாவது ஒரு விஷயம் தெரியாம நம்ம போயிடக்கூடாது, அதை தெரிஞ்சுன்னு போயிடணும். அதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் மனோரமா இயர் புக் இருக்கு. மனோரமா இயர் புக்கை வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மனோரமா இயர் புக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால நீங்க எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸோ படிக்கிறதுக்கு மனோரமால கொடுத்துருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வாட்டி ஏன்னா அந்த மாதிரி தான் எடுத்துட்டாங்க. இவங்க எஸ்எஸ்சி ஆங்கிள் கனெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்சில எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. மனோரமா இயர் புக்கு, இந்த இயர் புக்கு தான் இருப்பாங்க. இப்ப மனோரமா இயர் புக்கை ஒண்ணு வாங்கி வச்சு நீங்க அதையும் ரெஃபர் பண்ணணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் 6 பாடம் இருக்கு. 6 பாடம் பெருசா ஒண்ணும் இல்ல, 6 பாடம் ரொம்ப சின்ன பாடம். அதே மாதிரி சிந்து ஹிஸ்டரி பாருங்க, சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள். அப்ப உங்களுக்கு ஹிஸ்டரி 2 பாடம், சயின்ஸ் 6 பாடம். இந்த 6 பாடத்தை நீங்க ஒரே நாள்ல முடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் நிறைய இருக்காது, படிக்கக்குள்ள உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப பேசிக்ல இருந்து நம்ம போகக்குள்ள நல்லா இருக்கும். அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம். அப்ப உங்களுக்கு பாருங்க, சைக்காலஜி வந்து அனாலிசிஸ், கோடிங், டீ கோடிங் 2 டாபிக் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த 2 டாபிக் என்ன பண்ணணும்னா நீங்க பேசிக்ல இருந்து எத்தனை டைப், ஒரு 5 டைப் இருக்குன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், கிளியரா முடிக்கணும். அப்ப இதுல இருந்து நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் பொறுத்துக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன், கொஸ்டின்ஸா செட் பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இப்ப வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100ன்னு வச்சிருக்கிறேன். ஆனா அது மாதிரி வராது, உங்களுக்கு அதிகமா வரும். கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வரும். நான் மேக்சிமம் எல்லாத்தையும் பாயிண்டா லைன் பை லைனா தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பேன். அப்படியே எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொஸ்டினா செட் பண்ணுவேன். இப்ப அடுத்த டெஸ்ட் பாருங்க, 11ஆம் தேதி உங்களுக்கு 2வது டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 2வது பருவம். ஏன்னா இப்ப எஸ்ஓசிஓ அதை முதல்ல கம்ப்ளீட்டா முடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா எஸ்ஓசிஓக்கு வந்து 55 கேள்வி கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்ல கேட்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 7 கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின்ஸ், அது மாதிரி ஹிஸ்டரி, அது மாதிரி வரும் கலந்து கட்டினா. ஆனா உங்களுக்கு எல்லாமே படிக்கணும். ஆனா அதுலயும் பார்த்த ஏரியாவை மட்டும் படிச்சா போதும். இப்ப எஸ்ஐ தாலுக்குன்னா நம்ம 6th இருந்து அப்படியே ஆடுற எல்லா படத்தையும் நம்ம கொண்டே போவோம். ஏன்னா இப்ப அவங்க எந்த படத்துல கேட்பாங்க, எதுல விடுறாங்கன்றது தெரியல. நம்ம அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு இதான் பாத்துங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்ன, அடுத்தடுத்த ஃபுல்லா ரிவிஷன் வந்துடும். இப்போ நம்ம 6th முடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி 7th முடிக்கிறேன் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன். அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்றேன், ஒவ்வொன்று ஷெடியூல்ல கொடுத்துருக்கிறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு இதுக்கும் டெஸ்ட் அவ்வளோ கிளியரா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்க்காதீங்க, ஆனா இப்படிதான் இருக்கும். ஆனா கொஸ்டின்ஸ் வந்து 200ன்னு போகும். 200க்கு மேலாம் நான் கேட்பேன், அதிகமா கேட்பேன். எப்பவுமே நம்மளுக்கு என்னது, நம்மளுடைய லட்சியம் என்னன்னா, இந்த ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணலாம் வாழ்க்கையில, நம்ம ஒரு வாட்டி தான் மிஸ்டேக் பண்ண முடியும். ஆனா அதே மிஸ்டேக்க அடுத்தடுத்த இதுல பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்புறம் எப்பயுமே உங்களுக்கு அந்த தோல்வியே பார்த்துன்னு இருந்த ஒருத்தவங்களுக்கு வெற்றியை எப்பதான் ருசிப்பீங்க? வெற்றியை ருசிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான நம்ம தயார் பண்ற விஷயத்த இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். நான் படிக்கவும் மாட்டேன், எனக்கு 1 மாசம் போதும், அதை விட நான் அதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்கவுங்க இப்ப ஏன்னா அப்ளிகேஷன் போடுற வேகன்சி குறைவு. 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் போடுறாங்கல்ல. அப்ப 3 லட்சம் பேர் போடக்குள்ள நீ 3 லட்சம் பேர் கூட போட்டி போடுறதே கிடையாது. ஏன்னா 3 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 2.80 லட்சம் பேர் நம்ம 2.80 லட்சம் பேர் என்ன பண்ணுவான், சும்மா போட்டுட்டு எனக்கு 2 மாசம் அதுக்கு மேலாம் நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு 2 மாசத்துல போதும், நான் ஈஸியா படிச்சுட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னு. ஆனா பாஸ் பண்ண முடியாது. ஆனா மீதி அந்த 20% 10% இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளியரா உட்காந்து அடிப்பாங்க. அந்த 10%க்குள்ளதான் போட்டியே. இங்க போட்டியே யாருக்குன்னா 10%க்கு தான் போட்டியே. புரியுதுங்களா? அதனால
வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான நேரம் இதுதான். இந்த நேரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ நான் அப்பவே நினைச்சிருப்பேன், அப்பவே சேர்ந்திருப்பேன், அப்ப அதெல்லாம் வேஸ்ட். ஒன்னு முடிவு பண்ணணும், ஒன்று செய் நன்றி செய், அதுவும் இன்றே செய், அவ்வளவுதான். முடிச்சுட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதோட உங்களுடைய லைஃப்ல இருந்து டோட்டலா எல்லாம் செட்டில் ஆக போகுது. ஏன்னா பே கமிஷன் வரப்போகுதுல, 8th பே கமிஷன் வரப்போகுது. அதெல்லாம் வந்துருச்சுன்னா சேலரி எங்கேயே போயிடும், பொருளாதார நிலை எங்கே உயர்ந்து போயிடும், மற்ற விலைகள் ரேட்டும் அதிகமாயிடும். நீ கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்ட அப்படின்னா தான் உங்க லைஃப் செட்டில் ஆயிடும், இல்லை செட்டில் ஆகாது. நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.